ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். 30 நாட்களில் ஆங்கிலம் நம்ம டே 24ல் இருக்கிறோம். போன லெசனில் பார்த்தீங்கன்னா வேர்ப் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் காலோகேஷன்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிலம் பேச ரொம்ப அடிப்படையான ரொம்ப காமனாக நம்ம பயன்படுத்துகிற ஆட்ஜெக்டிவ் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் காலோகேஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 கற்றுக்க போகிறோம். இப்போ இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். Adjective plus preposition collocations. Some adjectives commonly go with certain prepositions. சில adjectives பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சில prepositions கூட சேர்ந்து வரும். ஸோ அது போல் ஒரு 20 collocations தான் இந்த லெசனில் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம முதல்ல கற்றுக்க போகிற adjective plus preposition combination என்னது அப்படின்னா afraid of. Afraid of. So we are always afraid of somebody or we are afraid of something. இப்போ பாருங்கள், I am afraid அப்படின்றது எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். I am afraid அப்படின்னா எனக்கு பயமாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா afraid அப்படின்றது ஒரு adjective. இப்போ எதை பார்த்து நம்ம பயப்படுறோம் அல்லது யாரை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம afraid of பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு எனக்கு நாய் என்றால் பயம், எனக்கு நாயை பார்த்தா பயம் அப்படின்றத I am afraid of dogs அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாரை பார்த்து பயம்? நமக்கு நாயை பார்த்து பயம், அதனால் ஆஃப் போட்டு அதுக்கு பக்கத்தில் டாக்ஸ் போகிறோம். இப்போ எனக்கு பேயை பார்த்தா பயம் அப்படின்னா ஐ எம் அஃப்ரெய்ட் ஆஃப் கோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு உங்களை பார்த்தா பயம் அப்படின்னா ஐ எம் அஃப்ரெய்ட் ஆஃப் யூ. எனக்கு அவரை பார்த்தா பயம் அப்படின்னா ஐ எம் அஃப்ரெய்ட் ஆஃப் ஹிம் இப்படிலாம் சொல்லலாம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ சொன்னேன், அஃப்ரெய்ட் ஆஃப். இது போல தான் பார்த்தீங்கன்னா ஆட்ஜெக்டிவ் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் காம்பினேஷனில் ஏகப்பட்ட காலோகேஷன்ஸ் கற்றுக்க போகிறோம். இப்போ இந்த காலோகேஷன்ஸை எப்படி நம்ம பயன்படுத்துறது, வாக்கியங்களில் எப்படி பயன்படுத்துறது, அதாவது இந்த காலோகேஷன் இந்த காம்பினேஷனுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும், பின்னாடி என்ன பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அஃப்ரைட் ஆஃப் அப்படின்றது தான் ஒரு காலோகேஷன். இது ஒரு ஆட்ஜெக்டிவ், ஆஃப்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா பி வேர்ப்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். பி வேர்ப்ஸ் பயன்படுத்தலாம், ஸ்டேட் வேர்ப்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தலாம், சென்ஸ் வேர்ப்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தலாம். பட் இருந்தாலும் இப்போ பாருங்கள், நம்ம பி ஃபார்ம்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ பி வேர்ப்ஸ் பயன்படுத்தலாம். இதுக்கு பின்னாடி நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா ஓகே, இந்த ப்ரிப்போசிஷனுக்கு ஆப்ஜெக்டாக நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா நவுன்ஸ் பயன்படுத்தலாம். அதே போல் ப்ரோனவுன்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். சப்போஸ் வேர்பு பயன்படுத்தினா அது ஐஎன்ஜி வேர்பாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அஃப்ரெய்ட் ஆஃப்ன்றது ஒரு ஆட்ஜெக்டிவ் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் காம்பினேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பி ஃபார்ம் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ஆம் அஃப்ரெய்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், ஆம்ன்றது ஒரு பி ஃபார்ம். ஸோ அஃப்ரெய்ட் ஆஃப் அப்படியே எடுத்து போட்டாச்சு. இதுக்கு அடுத்ததாக என்ன பயன்படுத்தலாம், நம்ம நவுன் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னேன். ஸ்னேக்ஸ்ன்றது ஒரு நவுன். அப்போ ஐ எம் அஃப்ரெய்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ் அப்படின்னா எனக்கு பாம்புன்னா பயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ எம் அஃப்ரெய்ட் ஆஃப் ஹிம். ஹிம்ன்றது ஒரு ப்ரோனவுன். ஓகே, ஒரு ப்ரோனவுன். அப்போ எனக்கு அவர்னா பயம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், ஸோ இந்த ஆம்ன்றது பி ஃபார்ம், அஃப்ரெய்ட் ஆஃப் போட்டாச்சு. இந்த ஆஃபுக்கு அடுத்ததான் நம்ம ஆப்ஜெக்டாக நவுன்ஸ் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரோனவுன்ஸ் போட்டுக்கலாம். நவுன்ஸுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஸ்னேக்ஸ், ப்ரோனவுன்ஸுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஹிம். ஓகே, ஸோ இங்கே நம்ம ப்ரோனவுன்ஸ் போட்டோம் அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸாக தான் இருக்கணும், சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் கிடையாது. அதே போல் நான் சொன்னேன் பி ப்ளஸ் அஃப்ரெய்ட் ஆஃப் இந்த ஆட்ஜெக்டிவ் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் காம்பினேஷன் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது வேர்பு போட்டால் அது ஐஎன்ஜி வேர்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ எம் அஃப்ரெய்ட் ஆஃப் லூசிங் த கேம். லூசிங்ன்றது ஒரு ஐஎன்ஜி வேர்ப் இல்லையா. ஸோ ஐ எம் அஃப்ரெய்ட் ஆஃப் லூசிங் த கேம் அப்படின்னா அந்த கேமில் தோத்துறோனோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற காலோகேஷன்ஸுக்கு நம்ம நவுன்ஸ், ப்ரோனவுன்ஸ், ஐஎன்ஜி வேர்பு போடுறா போல் இருக்கும். ஓகே, இந்த மூணுமே ஏதாவது ஒன்று பயன்படுத்துகிறா போல் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அஃப்ரெய்ட் ஆஃப்க்கு அடுத்தது நம்ம நவுன்ஸும் பயன்படுத்தலாம், ப்ரோனவுன்ஸ் பயன்படுத்தலாம், ஐஎன்ஜி வேர்பு பயன்படுத்தலாம். ஆனால் சில காலோகேஷன்ஸ்க்கு அடுத்ததான் நம்ம ஐஎன்ஜி வேர்ப்லாம் பயன்படுத்த முடியாது. ஒன்று நவுன்ஸோ அல்லது ப்ரோனவுன்ஸோ தான் பயன்படுத்துகிறா போல் இருக்கும். த செகண்ட் ஒன், ஆங்க்ரி வித். ஆங்க்ரி வித். ஸோ நம்ம யார் மேலே கோபமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆங்க்ரி வித் பயன்படுத்தலாம். ஆங்க்ரினாவே கோபமாக இருக்கிறது. பட் யார் மேலே நம்ம கோபமாக இருக்கிறோன்றதுக்கு நம்ம ஆங்க்ரி வித் போடலாம். ஸோ வித்துக்கு அடுத்தது யார் மேலே நம்ம கோபமாக இருக்கிறோமோ ஸோ அவங்களோட பேரை நம்ம போட்டுக்கலாம். ஸோ வி ஆர் ஆங்க்ரி வித் சம்ஒன் ஆர் சம்படி. இப்போ பாருங்கள், ஐ ஆம் ஆங்க்ரி அப்படின்னா நான் கோபமாக இருக்கிறேன். இது ஒரு ஆட்ஜெக்டிவ், அவ்வளோதான். இது ஒரு ஆட்ஜெக்டிவ், நான் கோபமாக இருக்கிறேன். இப்போ நான் யார் மேலே கோபமாக இருக்கிறேன், நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறேன் அப்படின்னா நான் உன் மேல் கோபமாக இருக்கிறேன் அப்படின்றத ஐ எம் ஆங்க்ரி வித் யூ அப்படின்னு சொல்லலாம்.
ஐ எம் ஆங்க்ரி வித் யூ. நான் அவன் மேலே கோபமாக இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஆங்க்ரி வித் ஹிம். நான் அவங்க மேலே கோபமாக இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஆங்க்ரி வித் தெம் அப்படின்னு சொல்லலாம். நான் ராஜேஷ் மேலே கோபமாக இருக்கிறேன் அப்படின்றத ஐ எம் ஆங்க்ரி வித் ராஜேஷ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம யார் மேலே கோபமாக இருக்கிறோம் அப்படின்றதுக்கு நம்ம ஆங்க்ரி வித் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம எதனால் கோபமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆங்க்ரி அபவுட் பயன்படுத்தலாம். ஆங்க்ரி அபவுட். ஸோ ஆங்க்ரி அபவுட் சம்திங். வி ஆர் ஆங்க்ரி அபவுட் சம்திங். ஏதோ பற்றி நம்ம கோபமாக இருக்கிறோம், எதையோ நினச்சி கோபமாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இந்த சம்பவத்தால் நான் மிகவும் கோபமாக இருக்கிறேன். இந்த சம்பவத்தால் நான் மிகவும் கோபமாக இருக்கிறேன் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் ஐ எம் வெரி ஆங்க்ரி அபவுட் தி இன்சிடெண்ட். ஐ எம் வெரி ஆங்க்ரி அபவுட் தி இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஜெலஸ் ஆஃப். ஜெலஸ் ஆஃப். ஜெலஸ் அப்படின்னா பொறாமைப்படுதல் அப்படின்னு அர்த்தம், பொறாமைப்படுகின்ற அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம யார் மேலே பொறாமைப்படுறோமோ, யார் மேலே பொறாமைப்படுறோமோ அது சொல்கிறதுக்கு நம்ம ஜெலஸ் ஆஃப் பயன்படுத்தலாம். we are jealous of someone or somebody. அதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா ஒருவர் மேல் பொறாமைப்படுகின்ற அப்படின்னு அர்த்தம். jealous of somebodyனா ஒருவர் மேல் பொறாமைப்படுகின்ற அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு I am jealous. I am jealous அப்படின்னா எனக்கு பொறாமையாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். எனக்கு பொறாமையாக உள்ளது. இப்போ யார் மேலே எனக்கு பொறாமையாக இருக்குது, உங்கள் மேலே எனக்கு பொறாமையாக இருக்குன்றது எப்படி சொல்லலாம்? I am jealous of you. ஐ எம் ஜெலஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லலாம். எனக்கு உன் மீது பொறாமையாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஃபுல் ஆஃப். ஃபுல் ஆஃப். ஸோ இங்கே பாருங்கள், ஏதாவது ஒன்று நிறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம சொல்லுவோம், இப்போ த ரூம் இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ரூம் வந்து நிறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். த தியேட்டர் இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தியேட்டர் வந்து நிறைஞ்சு போச்சு. த பாட்டில் இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாட்டில் வந்து நிறைஞ்சு போச்சு. பட் எதனால் நிறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஃபுல் ஆஃப் பயன்படுத்தலாம். எதனால் நிறைஞ்சு போச்சுன்றதுக்கு ஃபுல் ஆஃப் பயன்படுத்தலாம். ஸோ சம்திங் இஸ் ஃபுல் ஆஃப் சம்திங். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா, ஃபுல் ஆஃப் சம்திங்னா மீனிங் என்னது அப்படின்னா ஏதோ ஒன்றால் நிறைந்து காணப்படுகின்ற அப்படின்னு அர்த்தம். இந்த ரூம் இஸ் ஃபுல் அப்படின்னா ரூம் வந்து நிறைஞ்சு போச்சு. பட் ரூம் வந்து எதனால் நிறைஞ்சிருக்கு, ஓகே, அதாவது யாரால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆஃப் பயன்படுத்துவோம் இல்லையா. இப்போ த ரூம் இஸ் ஃபுல் ஆஃப் பீப்புள். த ரூம் இஸ் ஃபுல் ஆஃப் பீப்புள் அப்படின்னா அறை முழுவதும் ஆட்கள் உள்ளார்கள், அறை முழுவதும் மக்கள் உள்ளார்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். த டப் இஸ் ஃபுல். த டப் இஸ் ஃபுல் அப்படின்னா அந்த தொட்டி நிரம்பி உள்ளது அப்படின்னு அர்த்தம். அந்த தொட்டி தண்ணீரால் நிரம்பி உள்ளது அப்படின்றத இங்கிலீஷில் த டப் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். த கார்டன் இஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா த கார்டன் இஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா தோட்டம் முழுவதும் பூக்கள் உள்ளன அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த கார்டன் ஃபுல்லாக பூக்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரெஸ்டட் இன். இன்ட்ரெஸ்டட் இன். நமக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஆர்வம் இருக்குது. பட் எதில் எனக்கு ஆர்வம் இருக்குது, நமக்கு எதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டட் இன் பயன்படுத்தலாம். ஸோ வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சம்திங் ஆர் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் சம்திங். இதுக்கு மீனிங் என்னதுன்னா ஏதோ ஒன்றில் ஆர்வம் இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எனக்கு எதில் ஆர்வம் இருக்குது? இன் ஸ்போர்ட்ஸ். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா எனக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டு அப்படின்னு அர்த்தம். ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அவளுக்கு ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு ஆர்வம் உண்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அவளுக்கு எதில் ஆர்வம் இருக்குது? இன் லேர்னிங் இங்கிலீஷ். ஓகே, ஸோ அப்போ ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னா அவள் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஆர்வம் இருக்குன்னா இன்ட்ரெஸ்டட் பயன்படுத்துவோம். பட் எதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டட் இன் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன், பிஸி வித். பிஸி வித் சம்திங். இப்போ நம்ம வந்து பிஸியாக இருக்கிறோன்னா ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்கிறோம். பட் எதில் பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பிஸி வித் பயன்படுத்தலாம். வி ஆர் பிஸி வித் சம்திங். ஏதோ ஒன்றில் பிஸியாக இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ எம் பிஸின்னா நான் பிஸியாக இருக்கிறேன். பட் எதில் பிஸியாக இருக்கிறேன்? வித் மை ஒர்க். ஓகே, வித் மை ஒர்க். அப்போ ஐ எம் பிஸி வித் மை ஒர்க் அப்படின்னா நான் என் வேலையில் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் பிஸி வித் மை ஒர்க். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த கிட்ஸ் ஆர் பிஸி. த கிட்ஸ் ஆர் பிஸி அப்படின்னா குழந்தைகள் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எதில் பிஸியாக இருக்கிறாங்க? வித் தேர் ஹோம் ஒர்க்.
with their homework. அப்போ the kids are busy with their homework அப்படின்னா குழந்தைகள் தங்கள் வீட்டு பாடங்களில் பிஸியாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சிலர் காமனாக தவறு செய்கின்ற ஒரு காம்பினேஷன் என்னது அப்படின்னா married to. ஸோ இங்கே மேரிட் டூக்கு பதிலாக சிலர் வித் பயன்படுத்துவாங்க, அது வந்து தப்பு. ஓகே, ஸோ நம்ம பாருங்கள், மேரிட்னா திருமணம் ஆன அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒருவரை திருமணம் செய்து கொண்ட, ஓகே, யாரை நம்ம திருமணம் செய்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மேரிட் டு பயன்படுத்தணும், மேரிட் வித் பயன்படுத்தக்கூடாது. நம்ம யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மேரிட் டு பயன்படுத்தணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஷீ இஸ் மேரிட் அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் ஆச்சு, பட் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் மேரிட் டு அ டென்டிஸ்ட். ஷீ இஸ் மேரிட் டு அ டென்டிஸ்ட் அப்படின்னா அவள் ஒரு பல் மருத்துவரை மணந்துள்ளாள் அப்படின்னு அர்த்தம். அவள் ஒரு பல் மருத்துவரை மணந்துள்ளாள். ஹீ இஸ் மேரிட் அப்படின்னா அவருக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். பட் அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம டூ போட்டு அவங்க பேரை போடலாம். இப்போ எடுத்துக்காட்டு ஹீ இஸ் மேரிட் டு திவ்யா. ஹீ இஸ் மேரிட் டு திவ்யா அப்படின்னா அவன் திவ்யாவை திருமணம் செய்துள்ளான் அப்படின்னு அர்த்தம். அப்போ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மேரிட் டு அப்படின்ற ஒரு காம்பினேஷன் பயன்படுத்தலாம். அடுத்ததா வெல் versed in. ஸோ வெல் versed in something என்ன மீனிங் அப்படின்னா ஏதோ ஒன்றில் கை தேர்ந்து காணப்படுகின்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ வெல் versed in something அப்படின்னா டு possess a lot of knowledge about something. அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி, ஏதோ ஒரு சப்ஜெக்டை பற்றி அதிக நாலேஜ், அதிக அறிவு கொண்ட அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு he is well versed in computers. he is well versed in computers அப்படின்னா அவர் கணினியில் கை தேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு மீனிங் என்னதுன்னா he possesses a lot of knowledge about computers அப்படின்னு அர்த்தம். அப்போ வெல் versed கூட நம்ம இன் பயன்படுத்தலாம். எதில் அவங்க வந்து கை தேர்ந்தவர்கள் அல்லது எதில் அவங்களுக்கு ஏகப்பட்ட நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இன் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன் அடிக்டட் டு. we are addicted to something or we are addicted to doing something. இதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா ஏதோ ஒன்றிற்கு அடிமையாக இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவன் அடிமையாகி விட்டான் அப்படின்றது நம்ம சிம்பிளாக he is addicted அப்படின்னு சொல்லலாம். அவன் அடிமையாகி விட்டான்னா he is addicted அப்படின்னு சொல்லலாம். அவன் எதற்கு அடிமையாகி விட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம addicted to பயன்படுத்தணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு he is addicted to smoking. அவன் வந்து புகைப்பிடித்தலுக்கு அடிமையாகி விட்டான். he is addicted to drinking. அவன் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டான் அப்படிலாம் சொல்லலாம். ஸோ we are addicted to something or we are addicted to doing something. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவன் வீடியோ கேம்களுக்கு அடிமையாகி விட்டான் அப்படின்றத அவன் வீடியோ கேம்களுக்கு அடிமையாகி விட்டான் அப்படின்றத he is addicted to video games அப்படின்னு சொல்லலாம். he is addicted to video games. அப்படி இல்லைனா he is addicted to playing video games அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அடிக்டட் டுக்கு பக்கத்தில் நம்ம வந்து வீடியோ கேம்ஸ்ன்ற ஒரு நவுனை நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா ஐஎன்ஜி வேர்பு கூட நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன் சிமிலர் டு. சிமிலர் அப்படின்னாவே ஒத்திருக்கிற அப்படின்னு அர்த்தம், அல்லது ஒன்றை போல இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஸோ எது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நபர் யாரை போல இருக்கிறாங்க அல்லது ஒரு பொருள் எதை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து சிமிலர் டு பயன்படுத்தலாம். ஓகே, somebody is similar to somebody. something is similar to something. இதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா ஒருவரை அல்லது ஒன்றை போலிருக்கிற அல்லது ஒத்திருக்கிற அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மை ஃபோன் இஸ் சிமிலர். என்னோட ஃபோன் ஒரே மாதிரியாக இருக்குது. ஸோ ஓகே, யார் கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம்? டு யுவர்ஸ் அப்படின்னா மை ஃபோன் இஸ் சிமிலர் டு யுவர்ஸ். மை ஃபோன் இஸ் சிமிலர் டு யுவர்ஸ் அப்படின்னா என்னுடைய ஃபோன் உன்னுடைய ஃபோன் போன்று இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பென் பார்த்தீங்கன்னா இந்த பென் போலியே இருக்குது இல்லையா? இது எப்படி சொல்லலாம்? திஸ் பென் இஸ் சிமிலர் டு திஸ் பென். திஸ் பென் இஸ் சிமிலர் டு திஸ் பென் அப்படின்னு சொல்லலாம். சிமிலர் டுக்கு ஆப்போசிட்டான ஒரு adjective ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் காம்பினேஷன் தான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம். டிஃப்ரெண்ட் அப்படின்னாவே வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ எதிலிருந்து வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு, யாரிடமிருந்து வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பயன்படுத்தலாம். ஸோ we are different from someone. ஓகே, something is different from something else. ஓகே, அதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா ஒன்றிலிருந்து அல்லது ஒருவரிடமிருந்து வேறுபட்டு இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு she is different. she is different அப்படின்னா அவ வித்தியாசமானவ அவ்வளோதான் அர்த்தம். ஓகே, ஆனால் she is different from her sister. she is different from
ஹர் சிஸ்டர் அப்படின்னும் போது அவள் அவளுடைய சகோதரியிடமிருந்து வேறுபட்டவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவள் வந்து அவளுடைய சிஸ்டர் போல கிடையாது, இவள் கொஞ்சம் வித்தியாசமானவ அப்படின்னு அர்த்தம். இங்கே ரெண்டு பேரை நம்ம கம்பேர் பண்ணுறோம். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு பென், இது ஒரு பென்சில். ஸோ பேனா வேறு, பென்சில் வேறு. இது எப்படி சொல்லலாம்? த பென் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பென்சில், த பென் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பென்சில் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் குட் அட். குட் அட், குட் அட் சம்திங் அப்படின்னா ஏதோ ஒன்றில் சிறந்து விளங்குதல் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒன்றில் சிறந்து விளங்குதல். அல்லது குட் அட் டூயிங் சம்திங் அப்படின்னா ஏதோ ஒன்றை செய்வதில் சிறந்து விளங்குதல் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஹீ இஸ் குட் அட் ட்ராயிங், ஹீ இஸ் குட் அட் ட்ராயிங் அப்படின்னா அவர் ஓவியம் வரைவதில் வல்லவர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த குட் அட்டுக்கு அடுத்தது நம்ம ஒரு நவுன்ஸ் பயன்படுத்தலாம். ஓகே, நவுன்ஸ் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா ஐஎன்ஜி வேர்ப் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ ஐ எம் நாட் குட் அட் டெல்லிங் ஸ்டோரிஸ், ஐ எம் நாட் குட் அட் டெல்லிங் ஸ்டோரிஸ் அப்படின்னா நான் கதை சொல்வதில் வல்லவன் அல்ல. ஓகே, அப்படின்னா எனக்கு கதை சொல்ல வராது அப்படின்னு அர்த்தம். ஹி இஸ் குட் அட் டான்ஸிங் அப்படின்னா அவன் நல்லா டான்ஸ் ஆடுவான் அப்படின்னு அர்த்தம். ஹி இஸ் குட் அட் சிங்கிங் அப்படின்னா அவர் நல்லா பாடுவார் அப்படின்னு அர்த்தம். ஹி இஸ் குட் அட் குக்கிங் அப்படின்னா அவர் நல்லா சமைப்பார் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒருவர் எதில் சிறந்து விளங்குகிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம குட் அட் பயன்படுத்தலாம். குட் அட் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு காம்பினேஷன் தான் பேட் அட். எது நமக்கு வந்து அடித்து போட்டாலும் வராதோ அது சொல்கிறதுக்கு நம்ம பேட் அட் பயன்படுத்தலாம். ஸோ பேட் அட் சம்திங் அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து அவருக்கு வராது அப்படின்னு அர்த்தம். பேட் அட் டூயிங் சம்திங் அப்படின்னா ஏதோ ஒன்று செய்வது அவருக்கு அடித்து போட்டாலும் வராது அப்படின்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ஆம் பேட் அட் மேத்தமெட்டிக்ஸ், ஐ எம் பேட் அட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா எனக்கு கணக்கு வராது அப்படின்னு அர்த்தம். என்னால் கணக்கு நல்லா போட முடியாது அப்படின்னு அர்த்தம். ஷீ இஸ் பேட் அட் டான்ஸ், ஷீ இஸ் பேட் அட் டான்ஸ் அப்படின்னா அவளுக்கு நடனம் ஆட வராது, அவளுக்கு டான்ஸ் ஆட வராது. அவள் வந்து ஷீ இஸ் நாட் குட் அட் டான்ஸ், அதான் மீனிங். ஷீ இஸ் பேட் அட் டான்ஸ் அப்படின்னா ஷீ இஸ் நாட் குட் அட் டான்ஸ் அப்படின்னு மீனிங். அப்போ எது நமக்கு வராதோ அதை சொல்கிறதுக்கு நம்ம பேட் அட் அப்படின்ற காம்பினேஷன் பயன்படுத்தலாம். அடுத்து ஒரு அழகான காலோகேஷன் என்னது அப்படின்னா fed up with. Fed up with, we are fed up with something or we are fed up with doing something. இதுக்கு மீனிங் என்னதுன்னா ஏதோ ஒன்றால் சலிப்புணர்ச்சியும் எரிச்சலும் அடைகின்ற, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு 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 நம்ம வந்து கடுப்பாக இருப்போம், நமக்கே போர் அடிச்சிருக்கும், ஓகே, நமக்கே சலிச்சு போயிருக்கும். அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம fed up with அப்படின்ற காம்பினேஷன் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ எம் fed up, ஐ எம் fed up அப்படின்னா எனக்கு சலிச்சு போச்சு அப்படின்னு அர்த்தம், எனக்கு சலித்து விட்டது அப்படின்னு அர்த்தம். பட்டு எதனால் சலிச்சு போச்சு, ஓகே, எதை பண்ணி சலிச்சு போச்சு அல்லது எதை செஞ்சு சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வித் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ எம் fed up with my job, ஐ எம் fed up with my job அப்படின்னா என் வேலையை செய்தே எனக்கு சலித்து விட்டது, என் வேலையை செஞ்சே எனக்கு சலிச்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ எம் fed up with curd rice, ஐ எம் fed up with curd rice அப்படின்னா இந்த தயிர் சாதம் சாப்பிட்டு எனக்கு சலிச்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ எம் fed up with doing the same thing every day, ஐ எம் fed up with doing the same thing every day அப்படின்னா ஒவ்வொரு நாளும் செய்ததையே திரும்ப செய்வதால் எனக்கு சலித்து விட்டது. ஆங்ஷியஸ் அபவுட், ஆங்ஷியஸ் அப்படின்னாவே பதட்டமாக இருக்கிறது. ஸோ எதனால் பதட்டமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆங்ஷியஸ் அபவுட் பயன்படுத்தலாம். we are anxious about something. இப்போ எடுத்துக்காட்டுக்கு she is anxious, she is anxious அப்படின்னா அவள் பதட்டத்தோடு இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். she is anxious about her exam results, ஓகே, அப்படின்னும் போது அவள் தேர்வு முடிவுகள் குறித்து பதட்டத்தோடு இருக்கிறாள். ஓகே, she is anxiousனா அவள் பதட்டமாக இருக்கிறா. இங்கே வந்து நம்ம ஒரு ஆட்ஜெக்டிவ் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ ப்ரிப்போசிஷன்லாம் பயன்படுத்தலை. ஆனால் எதனால் பதட்டமாக இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு நம்ம anxious about பயன்படுத்தலாம். she is anxious about her exam results அப்படின்னா அவளுடைய தேர்வு முடிவுகள் குறித்து அவள் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் கேப்பபிள் ஆஃப். கேப்பபிள் ஆஃப் டூயிங் சம்திங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றை செய்யும் திறன் கொண்ட அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஏதோ ஒன்று செய்கிறதுக்கான திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது அப்படின்னா நம்ம கேப்பபிள் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம பின்னாடி போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு he is capable of doing this, okay, he is capable of doing this அப்படின்னா இதை செய்யும் திறன் அவருக்கு உள்ளது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா known for, known for something or known for doing something அப்படின்னா ஏதோ ஒன்றிற்கு பெயர் பெற்ற அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பேச்சு வழக்கில் பெயர் போன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு திருநெல்வேலி இஸ்
known for இருட்டு கடை அல்வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல். இப்போ he is known for acting. ஓகே, he is known for acting அப்படின்னா அவர் நடிப்புக்கு பெயர் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். she is known for dance. she is known for dance அப்படின்னா அவள் நடனத்திற்கு பெயர் போனவள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், சாரி ஃபார். சாரி அப்படின்னாவே ஏதோ ஒன்றிற்காக மனம் வருந்துகிற அப்படின்னு அர்த்தம். ஸோ எதை செஞ்சதுக்காக மனம் வருந்துகிறோமோ அது சொல்கிறதுக்கு நம்ம சாரி ஃபார் பயன்படுத்தலாம். ஸோ we are sorry for doing something. என்ன மீனிங் அப்படின்னா ஏதோ ஒன்றை செய்ததற்காக மனம் வருந்துகிற அப்படின்னு அர்த்தம். ஐ எம் சாரி ஃபார் கம்மிங் லேட். ஐ எம் சாரி ஃபார் கம்மிங் லேட் அப்படின்னா நான் தாமதமாக வந்ததற்கு வருந்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் இந்த தவறை செஞ்சதுக்காக நான் மனம் வருந்துறேன் அப்படின்றத ஐ எம் சாரி ஃபார் மேக்கிங் திஸ் மிஸ்டேக். ஐ எம் சாரி ஃபார் மேக்கிங் திஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் சாரி. ஐ எம் சாரினா நான் வருந்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எதுக்காக வருந்துகிறேன்? ஃபார் நாட் ஃபோனிங் யூ எஸ்டர்டே. ஐ எம் சாரி ஃபார் நாட் ஃபோனிங் யூ எஸ்டர்டே அப்படின்னா நேற்று உங்களுக்கு ஃபோன் பண்ணாததற்கு வருந்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நேற்று ஃபோன் நான் பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணாமல் இருந்துட்டேன், அதுக்காக மனம் வருந்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். The last collocation that we are going to learn today is fond of. We are fond of somebody or we are fond of something. நம்ம எது மேலே ரொம்ப கொள்ள ஆசை வச்சுருக்கிறோமோ, யார் மேலே ரொம்ப கொள்ள ஆசை வச்சுருக்கிறோமோ அதை வெளிப்படுத்துறதுக்கு, யார் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருக்கிறோமோ, எது மேலே ரொம்ப பிரியம் வச்சுருக்கிறோமோ அதை வெளிப்படுத்துறதுக்கு, யாரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ, எதை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அதை வெளிப்படுத்துறதுக்கு, யாரை நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அல்லது எதை நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை வெளிப்படுத்துறதுக்குலாம் நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா ஃபாண்ட் ஆஃப் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் மை டேட். ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் மை டேட் அப்படின்னா எனக்கு என் அப்பா மீது பிரியம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு எங்கள் அப்பான்னா ரொம்ப பிடிக்கும், நான் எங்கள் அப்பாவை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஷீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ். ஷீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படின்னா அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப ஆசை அப்படின்னு அர்த்தம். That's it with today's lesson. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம டே 25ல் சந்திக்கலாம். தேங்க்யூ.